ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரியர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள். யார் இந்த முகலாயர்கள், அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அதை பற்றி டீட்டெயிலாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முகலாயர்களில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சியை கொண்டு வந்தார். இந்த பாபர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபரோட தந்தை வந்து தைமூர் வம்சத்தையும் தாய் வந்து செங்கிஸ்கான் வம்சத்தையும் சார்ந்தாங்க. இந்த செங்கிஸ்கான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மங்கோலியர்களோட ஒரு தலை சிறந்த அரசர். அவங்களோட செங்கிஸ்கானோட 13ஆம் தலைமுறை பேரன் தான் பாபர். பாபர் வந்து இவரோட 11ஆவது வயசுலேயே சண்டிகர் அப்படின்ற ஒரு இடத்த கைப்பற்றி அவரோட மரபு சொத்தாக மாற்றினார். அப்போது அந்த சண்டிஸ்கர் சுற்றியுள்ள பகுதியில் உஸ்பேக்குகள் அப்படின்னு, அதாவது துருக்கியர்கள் வந்து ஆட்சி புரிந்திருந்தாங்க. அந்த துருக்கியர்கள் வந்து பாபரை அச்சுறுத்ததுனால அவங்க வந்து பாபர் வந்து திரும்பி செங்கிஸ்கான் இடத்துக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாபருக்கு வந்து நமக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் தேவை, அதாவது அரசாங்கம் நமக்குன்னு ஒரு நாடு தேவை அப்படின்றது ஒரு காரணத்துக்காக இந்தியாவுக்குள்ளே வராரு. பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவோட பெரும் பகுதியை வந்து டெல்லி சுல்தான்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. டெல்லி சுல்தானில் லோடி வம்சத்தை சார்ந்த இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் வந்து இந்தியாவை ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. பாபரோட படை வந்து ரொம்ப கம்மி. இப்ராஹிம் லோடியோட படையை கம்பேர் பண்ணும்போது பாபரோட படை ரொம்ப கம்மி. பாபர் வந்து ஒரு சரியான டைம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. அப்போது அந்த டைம் பார்த்திங்கன்னா, இப்ராஹிம் லோடி, அதாவது டெல்லி சுல்தானில் வாரிசுரிமை போர் அதுபோல் சில கூச்சல் நடைபெறுது. அப்போ வந்து இப்ராஹிம் லோடியோட பிரதர் வந்து, அதாவது இப்ராஹிம் லோடிய பிரதரும் ராணா ஆஃப் மேர்வார் அப்படின்ற ராணா சங்கா அப்படின்ற ஒரு அரசரும் பாபர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பாபர் இதை அடிப்படையாக கொண்டு அவரோட படையை எடுத்துகிட்டு வர்றாரு. பாபரும் இப்ராஹிம் லோடியும் நடந்த ஃபஸ்ட்டு வார் தான் ஃபஸ்ட்டு பானிபட் அப்படின்ற இடத்துல நடக்குது. அதான் ஃபஸ்ட்டு பானிபட், அதாவது முதல் பானிபட்டு போர் அப்படின்வாங்க தமிழில். அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த்து 21, 1526ஆம் ஆண்டு அப்போ தான் நடக்குது. ஃபஸ்ட்டு அப்போ தான் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியோட போட்டி போடுறாரு. இந்த போரில் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடியோட படை அதிகமாக இருந்தாலும் பாபரோட போர் தந்திரத்தினாலும் போர் வியூகத்தினாலையும் பாபர் வந்து வின் பண்ணுறாரு. பாபர் வின் பண்ணிவிட்டு இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சியை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக பாபர் வந்து அடுத்தடுத்து நிறைய போர் நடக்குது. அதில் பானிபட் போருக்கு அப்புறம் 1526ஆம் ஆண்டு கன்வா போர் நடக்கும். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா பேட்டில் ஆஃப் கன்வா. இந்த போர் யாருக்கு எதிரானா ராணா சங்கா. பாபர் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண ராணா சங்கா கூட பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் ஒரு போர் நடக்குது. இதில் பாபர் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1528 சந்தேரி வார் அப்படின்வாங்க. அதில் வந்து மெதினி ராய் மால்வா அவருக்கு எதிராக பாபர் போட்டிடுறாரு. இதில் பாபர் தான் வின் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக 1529 பார்த்தீங்கன்னா காக்ரா வார் அப்படின்ற ஒரு வார் நடக்குது. இதில் லோடி வம்சத்தை சார்ந்த முகமது லோடி அவருக்கு ஆப்போசிட்டாக முகமது லோடிக்கும் பாபருக்கும் வார் நடக்குது. இதுலேயும் பாபர் தான் வின் பண்ணுறாரு. 1529 பாபர் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக 1530 பாபர் இறந்துடுறாரு. அதாவது அவரோட 47ஆவது வயதில் பாபர் வந்து இறந்துடுவார். பாபர் வந்து
பாரசீக அரேபிய மொழியில் தலை சிறந்த ஒருத்தராக இருப்பார். அவர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு, சுயசரிதை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா துசுக்கி இ ஐ பாப்ரி, அதாவது பாபரி நினைவுகள் அப்படின்ற ஒரு சுயசரிதை எழுதுறாரு. இதில் வந்து பாபர் வந்து இந்தியாவை எப்படி அழைத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் அப்படின்னு தான் அழைத்தாங்க. அந்த இந்துஸ்தான் பற்றிய டீட்டெயில்ஸும் அவரோட போர் வியூகங்கள் பற்றியும் இந்த சுயசரிதத்தில் எழுதுகிறாரு. முகலாயர்களில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்களோட ஆர்டர், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். பாட்ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பி வந்து பாபர், ஹெச் ஹுமாயூன், ஏ வந்து அக்பர், ஜே ஜஹாங்கீர், எஸ் வந்து ஷாஜஹான், ஏ வந்து அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் முகலாயர்களில் ரொம்ப வலிமையான அரசர். அவுரங்கசீப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வந்து ஆட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் பெரிதாக அவங்க செய்யலை. நெக்ஸ்ட்டு பாபர் பார்த்தீங்கன்னா பாபரோட வந்து செங்கிஸ்கானோட முறையை தான் அவரும் பின்பற்றுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகன்களை பிடிச்சவரை இளவரசராக சூஸ் பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்சது தான் ஹுமாயூன். ஹுமாயூன் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து ஹுமாயூன் அப்படின்னா ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்ச்சுனேட்னா தமிழ் அதிர்ஷ்டசாலி. ஆனால் அவர் வந்து அவரோட வாழ்க்கை முழுக்கும் அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாமல் தான் இருந்தது. எந்த ஒரு அதிர்ஷ்டமும் அவருக்கு கிடைக்கல. ஹுமாயூன் வந்து ரொம்ப சொல்லக்கூடிய அளவு பெரிய போர் தந்திரமோ திறமையோ கொண்டவர் கிடையாது. அவர் வந்து திறமை குறைஞ்சவர் தான். இவரோட சகோதரர்களோட சப்போர்ட்டில் தான் ஹுமாயூன் வந்து ஆட்சியில் இருந்தார். ஃபஸ்ட்டு 1530 40 வரையும் ஆட்சியில் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா 1939 சௌசா வார் அப்படின்னு ஒரு வார் நடக்குது. யாருக்கு எதிராக அப்படின்னா ஷெர்கான். இந்த ஷெர்கான் யாருன்னு பார்த்தோன்னா இவர் தான் இந்தியாவில் சூர் டைனாஸ்டி, அதாவது சூர் வம்சத்தை கொண்டு வந்தார். 1539 சௌசா வாரில் ஷெர்கான் வின் பண்ணுறாரு. உடனே அதுலேயே பாதி, அதாவது கிட்டத்தட்ட 7000 பிரபுக்களும் படை வீரர்களும் ஹுமாயூனோட படை வீரர்களும் ஷெர்கான் வந்து கொன்னுடுறாரு. பாதி படை வந்து அழிஞ்சு போச்சு ஹுமாயூனோட. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் படையும் அவரோட பிரதர்கள் சப்போர்ட்லேயும் 1540 கன்னோசி வார் நடக்குது. இந்த கன்னோசி போரில் பார்த்தீங்கன்னா ஷெர்கான் தான் வின் பண்ணுறாரு. ஹுமாயூனோட ஒட்டுமொத்த படையும் தீர்ந்து போயிடுது. அதனால் ஹுமாயூன் வந்து தலைமறைவாயிடுறாரு. அதாவது தலைமறைவாகி ஒரு பாலைவனத்தில் சுற்றி திரிவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனோட ஒய்ஃபுக்கு வந்து 1542 அக்பர் பிறகுறாரு. இந்த அக்பரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் அப்படின்னாங்க. அக்பர் பிறகுறாரு. அக்பர் பிறந்துட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஹுமாயூன் வந்து 1555 ஆக்ராவை கைப்பற்றி அதிர்ஷ்டம் இல்லாமல் 1586 ஒரு அதாவது டெல்லி கோட்டையில் இருக்கிற ஒரு மாடி படிக்கட்டிலிருந்து தவறி வந்து ஹுமாயூன் இறந்துடுறாரு. அது அந்த ஷெர்ஷா யார்? இந்த ஷெர்ஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சூர் டைனாஸ்டியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தார். இவர் 1540 45 அந்த 5 வருஷம் வந்து முகலாயர்கள் பதிலாக இவர் ஆட்சி செய்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட சிறந்த நிர்வாகம், அதாவது விவசாயிகளுக்கும் படை வீரர்களுக்கும் சிறந்த ஒரு அரசராக இவர் திகழ்கிறாரு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி, நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. அதுக்கப்புறம் டெல்லியில் புராண கிலா அப்படின்ற ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு. ஷெர்ஷா எப்படி இவருக்கு ஷெர்ஷான்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புலியை கொன்றதுனால ஒரு ஷெர்கான்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஷெர்ஷாவாக மாறிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஷெர்ஷா 1540 45 இவர் வந்து ஒரு வெடிகுண்டு வெடித்து இவர் வந்து இறந்துடுறாரு. ஒரு போரில் வெடிகுண்டு வெடித்து ஷெர்ஷா இறந்துடுறாரு.
இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஷெர்ஷாவோட பையன் இஸ்லாம் ஷா அப்படின்றவர் வந்து 1545 1553 வரையும் இஸ்லாம் ஷா ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து சிறு வயசுலேயே இறந்துருவார். இவர் இறந்துட்டதுனால அவங்களுக்குள்ள ஒரு வாரிசு போர் நடக்குது. அதனால் அவங்க அந்த சூர்வம்சம் வந்து வலுவிழந்து போயிடுச்சு. அந்த டைம் உபயோகப்படுத்திட்டு ஹுமாயூன் உள்ளே வராரு. ஹுமாயூன் உள்ளே வந்து 1555 மீண்டும் ஆக்ராவை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மாடிப்படியிலேருந்து 1556 இவர் இறந்துருவார். ஹுமாயூன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அக்பர் வந்து அவரோட 14 வயசுலேயே அரியணை ஏறுறாரு. அப்போ வந்து இந்த அக்பருக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கல். ஒரு பக்கம் ஈரானியர்களோட எதிர்ப்பு, துருக்கியர்களோட எதிர்ப்பு, நிறைய பேர் அவர் வந்து எதிர்ப்பாக இருந்தாங்க. இருந்தாலும் அக்பரோட பாதுகாவலன் பைராம் கான் அப்படின்றவர் வந்து சிறப்பாக செயல்பட்டு அக்பர் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். அக்பரும் ஒரு தலை சிறந்த அரசர் தான். இவரோட போர் திறமைகளும் குறிப்பிடத்தக்கது. அக்பர் காலகட்டத்தில் தான் 2ஆம் பானிப்பட்டு போர் நடக்குது. 1556 ஆண்டு 2ஆம் பானிப்பட்டு போர் நடக்குது. இந்த 2ஆம் பானிப்பட்டு போர் யாருன்னு பார்த்தோன்னா அக்பருக்கும் ஹெமு. இந்த ஹெமு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பிஜப்பூரோட படைத்தளபதி ஹெமு. இவருக்கும் அக்பருக்கும் 2ஆம் பானிப்பட்டு போர் நடக்குது. இதில் அக்பர் தான் வின் பண்ணுறாரு. இது வந்து வெற்றி வந்து ஹெமு பக்கமாக தான் இருந்தது. அதாவது ஹெமுவோட போர் தந்திரமும் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் ஹெமு பக்கம் தான் இருந்தது. போரில் ஹெமுவோட கண்ணில் அம்பு பாய்ச்சி அவர் மயங்கி வீழ்ந்துடுறாரு. இதை சாத்தியமாக பயன்படுத்தி அக்பர் வந்து இந்த போரில் வின் பண்ணுறாரு. அக்பர் வந்து முஸ்லீம் அல்லாத இந்துக்களோட நல்ல ஒரு நட்புறவு கொண்டு இருக்கிறாரு. இந்துக்களோடையும் ராஜபுத்திரர்களோடும் நல்ல நட்புறவு கொண்டு இருந்தார். இதனால் இந்துக்களுக்காக விதிக்கப்பட்ட இந்த ஜஸ்யா டேக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மன்சப்தாரி முறையை கொண்டு வராரு. அது என்ன மன்சப்தாரி முறை அப்படின்னா, மன்சப்தார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிற இராணுவ அதிகாரிகளும் பிரபுக்களும் அவங்க மன்சப்தார் அப்படின்வாங்க. அவங்களுடைய மன்சப்தார் இவங்களுக்கு கீழே குதிரைப்படை வீரர்கள் இவங்களாம் இருப்பாங்க. ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் எவ்வளோ வீரர்கள் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஊதியமும் சில நிலங்களும் கொடுப்பாங்க. அந்த நிலத்தை இவங்க லீஸுக்கு விட்டு அதுலேருந்து வர பணத்தை அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இதுதான் மன்சப்தாரி முறை அப்படின்வாங்க. அக்பருக்கு வந்து எதுவும் படிக்க தெரியாது. ஏன்னா இவர் 14 வயசுலேயே அரியணைக்கு வந்துட்டதுனால இவருக்கு வந்து இப்போ படிக்க தெரியாது. அக்பரோட வரலாற்று குறிப்பை சிலர் எழுதுகிறாங்க. அபுல் ஃபாசி அப்படின்றவர் பார்த்தோன்னா அக்பாரி அப்படின்ற நூலை எழுதுகிறாரு. அக்பரோட வரலாற்று இதுதான். அக்பர் நாமா தான் மெயின் நூல். இது வந்து அபுல் ஃபைசல் அப்படின்றவர் எழுதுகிறாரு. அக்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சமய கொள்கையை பின்பற்றாரு. தின் இலாஹி அப்படின்ற ஒரு சமய கொள்கையை பயன்படுத்துகிறாரு. அக்பருக்கு அப்புறம் யாரும் இந்த சமையல் கொள்கையை பயன்படுத்துறதில்லை. இவர் வந்து 1604 நோய்வாய்ப்பட்டுருவார். 1605 அந்த நோயால் இறந்துருவார். அக்பருக்கு அடுத்து உள்ள வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சலீம் அப்படின்வாங்க. இயற்பெயர் வந்து சலீம். இவர் வந்து அரியணை ஏறும்போது நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரோடு தான் அரியணை ஏறுறாரு. ஜஹாங்கீர் அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கான்குவரர் ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது உலகை வெல்பவர் அப்படின்னு அர்த்தம் ஜஹாங்கீர்னா. இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1605 1627 வரையும் இருக்கார். இந்த ஜஹாங்கீர் வந்து ஆட்சிக்கு வரும்போது இவரோட மூத்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்ரு அப்படின்ற ஒருத்தர். அவருக்கு வந்து ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்தது பிடிக்கல. ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்தது பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் தேவோடு சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. இவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டதுனால ஜஹாங்கீர் அவங்க பையன்னு கூட பார்க்காம அர்ஜுன் தேவையும் குஸ்ருவையும் கொன்னுடுறாரு ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து
விழுந்ததுக்கு காரணமே இவரோட மனைவி நூர்ஜஹான், அதாவது மெஹருநிசா, இவரோட மனைவி மெஹருநிசா. அதுக்கு வந்து நூர்ஜஹான் அப்படின்ற பட்ட பேர் வந்து அளிக்கிறார் ஜஹாங்கீர். நூர்ஜஹான்னா மீனிங் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நூர் மஹால் அப்படின்னு லைட் ஆஃப் தி பேலஸ் அர்த்தம். அதை பேஸ் பண்ணி தான் நூர்ஜஹான் பேர் வைக்கிறாரு. இவங்களோட சதியால் தான் ஜஹாங்கீர் வந்து இறந்துறாரு. இவங்க வந்து குர்ரம், இவரோட இன்னொரு பையன், ஜஹாங்கீரோட இன்னொரு பையன் குர்ரம், அவரை நூர்ஜஹான் வந்து குர்ரம் அவரை தூண்டி விட்டு ஜஹாங்கீருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வைக்கிறாங்க. இதனால் ஜஹாங்கீர் மனம் முடிஞ்சு 1627 இறந்துடுறாரு. குர்ரம் ஆட்சிக்கு வர்றாரு. யார் இந்த குர்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் தான் குர்ரம் அப்படின்வாங்க. இவரோட சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்கன்னா துசிகி-இ-ஜஹாங்கீரி அப்படின்வாங்க. இவரோட காலத்தில் ஆங்கிலேயர் சார்ந்த வில்லியம் ஹாக்கின்ஸும் தாமஸ் ராவும் வர்றாங்க. அதாவது எதுக்கு இவங்க இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா, இந்தியாவில் ட்ரேட் பண்ணத்துக்காக ஒரு அரசாணை வாங்கிறதுக்கு வர்றாங்க. ஃபஸ்ட்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் வரும்போது தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் சர் தாமஸ் ராவ் வரும்போது அரசாணை வாங்கிட்டு போவார். இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. நீதிச்சங்கிலி, அதாவது செயின் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிச்சங்கிலி அப்படின்ற முறையை அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் தான். நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் அடுத்து வர்றது அவரோட பையன் வந்து ஷாஜஹான். குர்ரம் ஷாஜஹானால் தான் ஜஹாங்கீர் கொல்லப்படுவார். 1608 1658 வரையும் ஷாஜஹான் ஆட்சி செய்கிறாரு. இவர் வந்து 1592 பிறந்துருவார். இவரோட இயற்பெயர் குர்ரம். ஷாஜஹானை பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் மீனிங்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஆட்சி காலத்தை முகலாயர்கள் ஆட்சி பொற்காலம் அப்படின்னு ஷாஜஹானோட ஆட்சி காலத்தை சொல்லுவாங்க. இவரோட காலத்தில் தான் கட்டிடக்கலை வந்து சிறப்பாக செயல்பட்டது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இவர் வந்து ஷாஜஹானாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தையே உருவாக்குனார். அந்த நகரத்தில் தான் ஜம்மு மசூதியும் ரெட் ஃபோர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் மோடி மஹால், திவானி-இ-காம், தாஜ்மஹால் இதெல்லாம் கட்டுறாரு. தாஜ்மஹால் ஏன் கட்டுறாரு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி மும்தாஜோட நினைவாக தான் கட்டுறாரு. இந்த மும்தாஜ் பார்த்திங்கன்னா 1612 1631 வரையும் 1631 இறந்துருவாங்க. அதாவது 1631 குழந்தை பெறும் தருவாயில் அவங்க வந்து மும்தாஜ் வந்து இறந்துருவாங்க. இவங்களோட நினைவின் காரணமாக தான் தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டுறாரு. ஜஹாங்கீரோட கல்லறையும் இவர் தான் கட்டுவார். இவர் வந்து 1606 இறந்துருவார். அதாவது 1658 ஆட்சி இவர்கிட்டருந்து இவங்க பையனுக்கு போயிடும். அதாவது ஷாஜஹானுக்கு இவரோட பையனுக்கு ஆட்சி போயிடும். அதாவது அவுரங்கசீப்புக்கு ஆட்சி போயிடும். அவுரங்கசீப்பு வந்து இவரை சிறையில் அடிச்சிருவார் 1658. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜஹான் வந்து அவனோட மூத்த பையனுக்கு தான் இளவரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவுரங்கசீப் அதை ஒத்துக்காமல் வாரிசு போர் வந்து நடக்கும். அதில் வந்து அவுரங்கசீப் வின் பண்ணுறாரு. அவர் வின் பண்ணிட்டதுனால ஷாஜஹானை சிறையில் அடிச்சிடுறாரு. இவர் சிறையில் அடித்த சோகத்தினால 1606 இறந்துருவார். அடுத்து லாஸ்ட்டாக அவுரங்கசீப்பு தான் முகலாயரோட சிறந்த அரசர்னு சொல்லலாம். அது இல்லாமல் வலிமை வாய்ந்த கடைசி அரசர்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு மத வெறியன் அப்படின்னு சொல்லலாம் அவுரங்கசீப்பை. இவர் வந்து படைகளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டதுனால அவர்கிட்ட இந்த கருவூலம்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் வந்து இவர் வந்து ஜஸ்யா புனித வரியை மீண்டும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த தேஜ் பகதூர், 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர் அப்படின்றவரை வந்து கொலை செய்கிறாரு. இவர் வந்து கால்சா அப்படின்ற ஒரு இராணுவ அமைப்பை உருவாக்குறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் இந்த வந்து ஆர்மி, அம்பாசிடர், அதாவது தூதர், இவங்களெலாம் ஒரு பேர் வச்சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவான்-இ-ஆரிஸ் அப்படின்னா ஆர்மின்னு அர்த்தம். திவான்-இ-ரசல்ட் அப்படின்னா அம்பாசிடர், தூதர் அப்படின்னு அர்த்தம். திவான்-இ-இன்ஷா அப்படின்னா அரசாணை. திவான்-இ-விசாரத் அப்படின்னா வரவு செலவு அப்படின்லாம். இந்த அவுரங்கசீப் காலத்தில் வந்து முகலாயர்கள் வந்து
தலை சிந்து விளங்கியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க வந்து ராஜபுத்திரர்களோட சிறந்த நல்ல நட்புறவு கொண்டு இல்லை. ராஜபுத்திரர்கள் அடுத்து மராத்தியர்கள் கூட நல்ல நட்புறவு கொண்டு இல்லாதனால இவங்க வந்து 1707 இவர் இறந்துட்ட அப்புறம் முகலாயர்கள் வந்து வலிமை குறைந்து வந்தாங்க. முகலாயர்கள் வந்து வீழ்ச்சிக்கு இவரும் ஒரு காரணமாக சொல்லலாம், அவுரங்கசீப்பும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் முகலாயர்கள் பற்றி கிட்டத்தட்ட ஓரளவு கவர் பண்ணிகிட்டு இருப்போம். இதை படித்தாலே போதும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து தான் கிட்டத்தட்ட எல்லா கொஷினும் வரும். இதை தாண்டி வர கிட்டத்தட்ட வாய்ப்பு கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.